ஏன்னா அது ஒன்றா எல்லாம் ஒரே கரூர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அவங்க நினைப்புலேருந்து ஒரே வீர வசனமாக அடித்து தெரிச்சுட்டு இருந்தீங்க. சாம ஒரு விஜயண்ணா போனதுக்கு நீங்கள் போயிருக்கலாம் சினிமாவுக்கு. இல்லை வேறு அந்த எமோஷனல் நல்லா கொடுக்குறீங்க. அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை கை ஆட்டுறது போகிறது வர்றதுன்னு எமோஷன் நல்லா இருக்குது. என்ன ஆனால் அது தெரியும் மக்கள் உங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியும். அதை மீடியாவில் பார்க்குறதுக்கு டிவி முன்னாடியோ இல்லை சோசியல் மீடியாவில் உட்காந்துருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடக்குது போது வருதுன்ட்டு. நீ மறுபடியும் கரூர் விஷயத்தை எடுத்து பேசிட்டு உட்காந்துருக்குறீங்க. இந்த கரூர் விஷயத்தில் அந்த சிபிஐயில் அக்யூஸ்டாக யாரை சேர்க்கப்பட்டிருக்கிறார் எல்லாம் உங்களுக்கும் தெரியும். சரியா, மக்களுக்கும் நல்லா தெரியும். அதனால் அது உங்கள் அந்த இடத்துலேருந்து யார் உங்களை காப்பாற்றினார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணன் விஜய்க்கு நல்லா தெரியும். உங்கள் பொதுச் செயலாளருக்கு தெரியும். மக்களுக்கு அதோட பெரிய தெளிவாக தெரியும். என்ன ஒரே அந்த கூட்டத்தில் அல்லு அர்ஜுனா நடந்த மீட்டிங்கில் ஒரு கூட்டத்தில் சிக்கி இறந்த ஒரு பொண்ணுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆரில் இன்றைக்கி முடியும் அவர் அந்த சட்ட வழக்கை சந்திச்சிட்ருக்கிற அல்லு அர்ஜுனா ஒருத்தங்க 41 பேர். அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருங்க. இன்றைக்கி அதை வச்சு அரசியல் பண்ணலை திமுகவும் மற்ற கட்சிகளும். சரி, அதை கடந்து போக தான் விரும்புதுங்க. அது ஒரு துயர சம்பவம். ஆனால் இன்னும் திருப்பி ஒரு கீழ்த்தரமான அரசியலை நீங்கள் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அது நல்லது இல்லை. என்ன அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அன்றைக்கி ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டுருந்துச்சின்னு சொன்னால் இன்றைக்கி நீங்களும் சரி உங்கள் அண்ணனும் சரி எல்லாமே கோர்ட்டு அங்கெல்லாம் அலைஞ்சிட்டு தான் இருக்கணும். என்ன அப்படி அலையாமல் பாதுகாத்த இயக்கம் எதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், உங்கள் அண்ணனுக்கும் தெரியும், மக்களுக்கும் நல்லாவே தெரியும். சரியா, அது மாதிரி அதனால் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை செலுத்துங்க. சரியா, உங்களுக்கு மெஜாரிட்டியோடு நீங்கள் ஆட்சிக்கு வரல, அது தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி மக்கள் கொடுக்கல, அதையும் புரிஞ்சுக்கிடுங்க. 1/3 பங்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2 பங்கு வேணான்னு தான் எகென்ஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. அது அடுத்த பெரிய 2 கட்சிக்கு கொடுத்துருந்தா கூட எகென்ஸ்டான ஓட்டு தான் உண்டு. சரியா, அதனால் மக்களை மறுபடியும் அந்த 107 எப்படி நான் அடுத்த எலெக்ஷன்லையாவது 118 ஏற்றணும் 188 ஏற்றணும் அப்படிங்க அதில் சென்றுருங்க. இன்னும் உட்காந்து டிஎம்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அது நல்லதுக்கு அல்ல. கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க முக ஸ்டாலினை பற்றி. என்ன அந்த துயர சம்பவம் தான், அவங்க விட்ட கண்ணீர் தான் இன்றைக்கி நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். உங்கள்கிட்ட மனசை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு லாட்ரி தொழிலையே வளர்ந்த ஒரு நீங்கள், என்ன அந்த காசுலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள், ஃபேமிலியாகவே ஒரு குடும்ப தொழிலாகவே செய்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள், ஏன்னா ஒரு ஏழைப்பாளைகளுடைய கண்ணீர், அவங்களுடைய கஷ்டம் கவலைகள் அவங்க வேதனைகள் தெரியாமல் இருக்கக்கூடிய நீங்கள், என்ன அதனால் அந்த இறந்து போன மக்களுடைய வேதனைகளை புரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்பலை. ஏன்னா இப்போ இந்த ஆக்ட் பண்ணுறீங்கள அது மாதிரி நடிக்கவே செஞ்சுருக்கலாம். ஏன்னா அதை விட்டு இன்னும் மக்கள் மேலே அடுத்த ஆள் மேலேயே பழிய போட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சரியா, ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு மற்ற திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்தி போவீங்கன்னு பார்த்தா ஆளும் இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்த்தப்ப நீங்கள் எதிர்த்தாலும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேண்டாம், நீங்களாம் வேணவே வேணாம், உங்களை மாதிரி ஆள் ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்னு நினச்ச. ஏன்னா அந்த 6 அதிமுக எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டாக ஓட்டு போட்ட மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்களையும் உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டீங்க. அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ஆட்சி, அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்சியை அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மக்கள் நலத்திட்டங்கள் ஒன்றும் செயல்படுத்துகிற அவ்வளோ தெரியல. சரியா, அதான் உங்களுக்கு வந்துடுச்சு, ஒரு மெஜாரிட்டியாக கொடுத்துட்டாங்க, உங்கள் கூட்டணி வச்சு மெஜாரிட்டியும் இருக்குது. ஆட்சி நடத்துங்க நல்லபடியாக. ஆட்சி நடத்தி ஏன்னா மக்களோட அன்பை சம்பாதிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆள் எம்எல்ஏ எழுத்துட்டா உங்களுக்கு அப்படியே செட் ஆயிரும். அடுத்த எலெக்ஷன்லாம் அப்படியே பூம் வெளியே வந்துடும். அது சான்ஸே கிடையாது. அது ஏன்னா இப்போயும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க வேண்டிய மேடையாக உட்காந்துருப்பீங்க. நாங்கள் கீழே இருக்கிறோம். சரி, 4 தெருவுக்கு போகிறோம், 4 பேர்கிட்ட பேசுகிறோம், எவ்வளோ டீ குடிக்கிறோம், ஒரு தேட்டருக்கு போகிறோம். இப்போ அங்கெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு பேசுனா கூட எனக்கு தெரிஞ்சு நானே எத்தனையோ பேர்கிட்ட எனக்கே நல்லா தெரியும். அவங்க இந்த வாட்டில் எலெக்ஷனில் போட்டவங்கள்ட்டு அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேன்வாஷ் பண்ண நல்லா நிறையா இருக்குது. அவங்களாம் பேசும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியுது அவங்க என்ன பேச வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க, எவ்வளோ அது ஓட்டை எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியுது. சரியா, அதனால் இந்த தலைவர் வராங்கன்னு பார்க்காதீங்க, கீழே தொண்டர்கள் வரணும், அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற காரியங்கள், நீங்கள் பண்ணுற பொய் பரப்புகள்
தலைமை வருதுன்னா அவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னு அது மக்களுக்கு நல்லா தெரியுது. சரி, அதுக்கு உண்டான பதிலடி அது உங்களுக்கு எலெக்ஷன் டைமில் கொடுப்பாங்க. அதனால் இந்த அவதூறு பரப்பதை நிப்பாட்டிட்டு துறை சார்ந்த வேலைகளை நல்லபடியாக பாருங்கள். நிறைய சிக்கல் இருக்குது, நிறைய பிரச்சனைகள், நாட்டில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். சரியா, வந்தாச்சு. இன்னும் எத்தனை நாளுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் இருக்கிற காலம் முடியும் மக்கள் நல்லது செஞ்சு நல்ல பேர் சம்பாதிக்க பாருங்கள்.